வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பப்பாளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதுக்கு 3 பொருட்கள் தான் தேவை. இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: பப்பாளி 3 கப், அரை கப் சர்க்கரை, எலுமிச்சம்பழம் அரை. ஃபஸ்ட்டு நம்ம பப்பாளியை நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், நம்ம அப்படியே அரைச்சி எடுத்தாலே போதும். நல்லா பழுத்திருக்கிற பப்பாளி எடுத்துக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பப்பாளி நல்லா இனிப்பாக இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து அரை கப் சர்க்கரை போதும், இல்லைன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இந்த பப்பாளி வந்து ரொம்ப இனிப்பாக இருந்ததுனால நான் கம்மியாக தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து 1 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது கொஞ்சம் திக்காகட்டும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை அளவை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கிட்டு நல்லா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிக்கலாம். ஆனால் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவும் கூட, அதனால் நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பப்பாளி ஜாம் ரெடி. இது வந்து நம்ம ஒரு க்ளீனான பாட்டிலில் வந்து நம்ம சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுடன் புது புது ரெசிபிகளுக்காக